80,000 வந்து யாருக்கு கிவ்அவே பண்ண போகிறோன்னா ஹரியோட காலேஜுக்கு கிவ்அவே பண்ண போகிறோம். எங்கே வந்திருக்கோன்னா HDFC பேங்க் வந்திருக்கோம். எது ப்ரோ? இங்கேயா ப்ரோ? காசு வந்து ஒரு 60,000 எடுக்க வந்திருக்கோம். எதுக்குன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கொடுக்குறதுக்கு 60,000 கிவ் அவே பண்ண போகிறோம். ஆமாம், நீங்கள் நம்மளாலே இதுதான் நிஜம். இதில் வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து 20,000 இருக்குது. இன்னும் வந்து 40,000 எடுக்க போகிறோம். 40,000 இதில் ஒரு 20,000 மொத்தம் 60,000. அந்த 60,000மே வந்து கிவ் அவே பண்ண போகிறோம். ஃபாலோவர்ஸுக்கு கிவ் அவே பண்ணிட்டு நம்மளோட சேனலை வந்து ப்ரொமோஷன் பண்ண போகிறோம். நல்லா இருக்குதுல்ல? இது வந்து யூடியூப் சேலரியாக வந்தால் இன்னும் யூடியூப் சேலரியாக வந்து என்றைக்கு வாங்க போகிறோன்னு தெரில. சேலரியாக வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஒகேனக்கல், பாலக்கோடு, சேலம். ஸ்ட்ரைட்டாக போனால் சேலம், ரைட் எடுத்தோன்னா இப்போ வந்து எங்கே போக போகிறோன்னா ஹரியோட காலேஜுக்கு போக போகிறோம். ப்ரோ காலேஜ் நேம் என்ன ப்ரோ? வெங்கடேஸ்வரா இன்ஸ்டியூஷன்ஸ். வேறு அதுதானா ப்ரோ? எங்கே போக போகிறோன்னா ஹரியோட காலேஜுக்கு போக போகிறோம். ஹரியோட காலேஜ் எதுக்குன்னா ப்ரோ எக்ஸாம் ஃபீஸா இல்லை செம் ஃபீஸா ப்ரோ? டோட்டல் எவ்வளோ ப்ரோ? இல்லை ப்ரோ இப்போ நம்ம கட்டுறது இப்போ போய் தான் ப்ரோ கேட்குறாங்க எவ்வளோ கட்டணும். ப்ரோ எங்கே ப்ரோ இது? ப்ரோ இங்கேயா? எத்தனை ஏக்கர் ப்ரோ? எத்தனை ஏக்கர்? பெருசா ப்ரோ? வெங்கடேஸ்வர் ஹரியோட காலேஜ் போக போகிறோம். எதுக்குன்னா ஃபீஸ் கட்ட போகிறோம். காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட போகிறோம். நம்ம ஏடிஎம்மில் வந்து காசு எடுத்துருப்போம். ஒரு 50,000 எடுத்துருப்போம். 60,000 எடுக்கிறோன்னா அது வந்து லிமிட்டாக தான் இருந்துச்சு. அப்படின்றது லிமிட் இருந்ததுனால ஒரு 50,000 தான் எடுக்க முடிஞ்சிச்சு. சரி, அதனால் 50,000 எடுத்துகிட்டு கிளம்பி வந்துருக்கோம். என்னத்துக்குன்னா ஹரியோட ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு. வெங்கடேஸ்வரா இன்ஸ்டியூஷன்ஸ் என்ன படிக்கிறான்னா ஃபார்மசி படிக்கிறான். அதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்திருக்கோம். நம்ம வந்து கிவ் அவே பண்ணுறதா சொல்லியிருப்போம் வீடியோவில். அது நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு கொடுக்குறதா சொல்லியிருப்போம். அது வந்து உண்மையாக சொல்லப்போனால் அது சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுக்கல. அது கொடுக்கணுன்னு ஆசை தான். அதுக்கப்புறம் அந்த காசை பார்த்தோன்னே யூடியூப்லேருந்து நமக்கும் இன்கம் வந்தால், இந்த மாதிரி இன்கம் வந்தால், இன்கம் வந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு ஒரு ஆசையாக தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம இப்போ தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோன்னு சொல்ல முடியல. ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் பக்கம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. நான் என்னோடய ஐடியா வச்சுன்னா தப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போது ஓரளவுக்கு ஸ்டடியாக போயிட்டுருக்கேன். நல்ல கண்டென்ட்டாக யோசிச்சு நம்ம இனிமேல் பார்த்துக்கலாம். 1.5 வருஷமாக போட்டிருக்கேன். இதுக்கு மேலேயும் லேட் பண்ணால் வேலைக்கு ஆகாது. எப்படியாச்சும் காசு சேலரி வாங்கணும், சம்பளம் வாங்கணும். நம்ம போட்ட எஃபெக்ட்டுக்கு ஒரு மீனிங் கிடைக்கணும். அவ்வளோதாங்க. ரைட் வந்துடும். எங்கே இருக்குண்ணா காலேஜ்? வந்து ஆட்டுக்காரம்பட்டி. இங்கே பாருங்க தெரியும், ஆட்டுக்காரம்பட்டி. வந்து ரைட் எடுக்கணும். தருமபுரியில் இருக்குது. தருமபுரி ஆட்டுக்காரம்பட்டியில் இருக்குது. வெங்கடேஸ்வரா இன்ஸ்டியூஷன்ஸ் காலேஜ் என்ட்ரன்ஸு. பார்க்கிங் செய்தி சொல்கிறேன். காலேஜ் வந்து அட்மிஷன் போட்டுறாங்க. டோட்டலாக வந்து நம்மக்கிட்ட வந்து 80,000 இருக்குது. இந்த 80,000 வந்து நான் ஏடிஎம்மில் எடுக்கும்போது என்ன சொன்னேன்னா கிவ் அவே பண்ணுறதா சொன்னேன். அது கிவ் அவே பண்ணுறதில்ல. நம்ம எங்கே வந்திருக்கோன்னா காலேஜுக்கு வந்திருக்கோம். ஹரியோட காலேஜுக்கு. அவனோட செம் ஃபீஸ், அதுக்கப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து கட்டிட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். கிவ் அவே பண்ணுறதா சொன்னால் அது வந்து ஆசை தான். எனக்கும் ஆசை தான். நம்ம யூடியூப்பில் சேலரி வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட்டை வாங்கி இந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுக்கணும். எல்லாருக்கும் கொடுக்கணுன்ற ஓவர் தான். பட் இதுதான் என்னோடய கண்டென்ட்டாக சூஸ் பண்ணதுனால கொஞ்சம் வேறு வழி இல்லை.
கொடுக்கணும். அது கொடுக்குறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா நமக்கு அந்தளவுக்கு இன்கம் வந்துச்சுன்னா ஒரு ஒரு மினிமம் பர்சன்டேஜ் வந்து கொடுக்குறது வந்து தப்பு இல்லை. அதுக்கப்புறம் அது ஒரு ஓவராகவும் தெரியாது. ஆசை தான், பட் ஆனால் எப்போ வாங்குவோன்னு தெரியல. வாங்கிடலாம், சீக்கிரமாக வாங்கிடலாம். இதுதான் காலேஜோட என்ட்ரன்ஸ். இது மெயின் கேட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து புதுசாக இப்போ ஏதோ இந்த கலர்லாம் வச்சுருக்காங்க. ஆமாம் சார். இதுதாங்க பில்லு வந்து 80,000 கட் பண்ணுங்கிறோம். எங்கன்னா ஃபார்மசி வெங்கடேஸ்வரா இன்ஸ்டியூஷன்ஸில் என்னென்ன கட்டியிருக்கோன்னா டியூஷன் ஃபீஸு, எக்ஸாம் ஃபீஸு, அப்புறம் பஸ் ஃபீஸு 3மே சேர்த்து 50,000 கட்டிக்கிறோம். உங்கள் அவ்வளோதான் விளாக் இதோட என் பண்ணிக்கிறோம். தலைவன் தான் இந்த காலேஜில் படிக்கிறது. இப்போ ஏதாச்சும் காலேஜை பற்றி எதனா அருமை காலேஜில் மட்டும் வந்து சேர்ந்துடாதீங்க. இந்த காலேஜில் ஃபார்மசி காலேஜ் ஜாலியாக இருக்குன்னா இந்த காலேஜ் தவிர வேறு எந்த காலேஜ்லேயும் ஜாலியாக இருக்க முடியாது. ப்ரோ சீரியஸாக ப்ரோ, ஃபார்மசியை பொறுத்த வரைக்கும் எங்கள் காலேஜில் ஜாலியாக இருக்கிற மாதிரி எந்த காலேஜில் இருக்க முடியாது ப்ரோ. ஜாலியாக இருக்குன்னா வந்து சேருங்க. மற்றபடி வேற என்ன ப்ரோ எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் ஆமாம், எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. பொண்ணும் கூட ஒரு 4-5 பேர் தான் வந்திருந்தாங்க அட்மிஷன் போகிறதுக்கு. வெளியூர்காரன் நானே சொல்கிறேன் பாருங்க. சப்ஸ்கிரைபர் அநியாயமா உற பாத்தியா நீனா? டேய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ. ஏற ஜெராக்ஸ் பண்ணவே கூடாது. சப்ஸ்கிரைப் போனது ஜெராக்ஸ் போட வந்தறீங்க. ஜெராக்ஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் உங்களை விடுவேன். என்னப்பா இதெல்லாம் ஒரே வலிப்பறியா இருக்குது ப்ரோ. ஒரே நிமிஷம். வண்டி ரிவர்ஸ் சைடு சைட்லாக்கெல்லாம் யாரா போடுற எதா வண்டி போட. பிக் ஃபேன்ஸ் சொல்லிட்டேன் நான். பிக் ஃபேன். நீங்கள் தான் என்னோட பிக் ஃபேன். நீங்கள் என்னப்பா இருக்கிற பசங்களெல்லாம் நான் அனுப்பி உனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். ஏன் நீ கவலைப்படுற? பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, இந்த விளாகை வந்து இதோட என் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். பாய் காட்டு ப்ரோ. அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். பைக்கிங் வந்தோம், பைக்கை எடுத்துட்டோம், கிளம்ப போகிறோம். பரத் விஸ்டா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாம் நம்ம பசங்க தான்.